Good morning students. 12th standard computer application chapter 3 database பார்த்துருக்கோம். இதில் overview of web database வந்து overview பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்க ஹெட்டிங்னா அதில் உள்ள ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற ஹெட்டிங் தான் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் உள்ள சப் ஹெட்டிங்லாம் என்ன வரும் அது ஒவ்வொன்றையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ overview of web database. Many databases are in existence to meet out of needs of the application. அதாவது நம்மளோட தேவைகள், அதாவது அப்ளிகேஷன் பயன்பாட்டின் தேவைகளில் வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டேட்டாபேஸ் டேட்டாபேஸஸ் வந்து என்னென்னா ஏற்கனவே இருக்குது. நிறைய டேட்டாபேஸ் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காண்டி என்னென்ன தேவையோ அதை நீட் பண்ணுறதுக்காண்டி என்ன இருக்குது, நிறைய டேட்டாபேஸஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த டேட்டாபேஸஸ் ஆர் ப்ராட்லி டிவைடட் இன்டு ஹெவி அண்ட் லைட் டேட்டாபேஸ். ரெண்டு தான் பிரிக்கிறோம். டேட்டாபேஸை வந்து என்னது, ஹெவி டேட்டாபேஸ், லைட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத ரெண்டு தான் பிரிக்கிறோம். ஹெவி டேட்டாபேஸ் சப்போர்ட்டட் ஆல் தி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அப்போ ஹெவி டேட்டாபேஸுங்கிறது சப்போர்ட் ஆல் த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் என்னது இது சப்போர்ட் பண்ணுது. whereas the web applications are supported by light database. ஆனால் வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எது பண்ணுது, லைட் டேட்டாபேஸ். அது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாம் ஹெவி டேட்டாபேஸஸ் தான். வெப்பில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இது சப்போர்ட் பண்ணுறது லைட் டேட்டாபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. பிலோ ஆர் தி லிஸ்டட் ஆஃப் காமன்லி யூஸ்டு டேட்டாபேஸ். கீழே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். TP2, MySQL, Oracle, PostgreSQL, SQLite, SQL Server, Sybase. இதெல்லாம் ஒவ்வொன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த MySQLங்கிறது பார்த்தீங்கன்னா 44.3%. இவ்வளோ வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா MySQL. அதே மாதிரி SQL Server அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் SQLite, அதான் PostgreSQL அது அப்படின்ட்டு 1 by 1 குறையுது. அப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸில் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது என்னது வந்து MySQLங்கிறது தான் 43%. அதாவது 50% வந்து பாதி வந்து MySQL தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ due to the rapid growth of web domain, நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த என்ன ஆகுது, இந்த வெப் டொமைன் வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒரு விரைவான வளர்ச்சியை வந்துக்கிட்டு இருக்கு, க்ரோத் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பீயிங் கன்வெர்டட் இன்டு வெப் அப்ளிகேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எதாவது கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கும் போது த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டு தி வெப் ரிசல்ட் இன் த அவைலபிலிட்டி ஆஃப் மெனி வெப் அப்ளிகேஷன் இன் த நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மெனி அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, வெப் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த நெட்டில் வந்து அதிகமான வெப் அப்ளிகேஷன்ஸ் இன்னும் நிறையா கிடைக்குது நெட்ஒர்க்கில். அப்போ ஹெவி டேட்டாபேஸ் டிட் நாட் மீட் அவுட் த நெட்ஒர்க் இஷ்யூஸ் எஃபிஷியன்ட்லி. அப்போ ஹெவி டேட்டாபேஸஸ் வந்து என்ன ஆகாது, இதை வந்து முடிக்கிறதுக்கு சாத்தியமாகாது, எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஆனால் லைட் டேட்டாபேஸ்ங்கிறது வேர் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் இஷ்யூ ரைஸ்டு பை த நெட்ஒர்க்கில் கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு எந்த டேட்டாபேஸ் தான் யூஸ் ஆகும், லைட் டேட்டாபேஸ். அதாவது வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு லைட் டேட்டாபேஸ் தான் ஒர்க் ஆகும். டெஸ்க்டாப்பில் ஒர்க் ஆகிறதுக்கு தான் என்னது ஹெவி டேட்டாபேஸ் யூஸ் ஆகும். அப்போ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எதாவது மாற்றிக்கிட்டு இருக்காங்க, வெப் அப்ளிகேஷனாக மாற்றுறாங்க. அப்போ வெப் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த டேட்டாபேஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைட் டேட்டாபேஸ் தான். ஹெவி டேட்டாபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாம் இந்த ஸோ ஆல் த லைட் டேட்டாபேஸ் இஸ் சப்போர்ட்டட் டு த வெப் அப்ளிகேஷன். இப்போ இந்த லைட் டேட்டாபேஸில் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ண வெப் அப்ளிகேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த லைட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுற பார்த்திங்களா, அதை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோன் அஸ் வெப் டேட்டாபேஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லைட் பேஸ் டேட்டாபேஸையும் நம்ம என்ன சொல்கிறோம், வெப் டேட்டாபேஸ் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேங்களா? MySQL அட்மினிஸ்ட்ரேட்டர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப் அப்ளிகேஷனில் வந்து ரொம்ப பிரபலமானது அப்படின்னா ரொம்ப பாப்புலரானது தான் MySQLங்க. அந்த MySQL தான் என்னென்னா இந்த வேர்ல்டு ஃபுல்லானது இந்த MySQL தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இதில் கொடுத்துருப்பாங்க பார்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த MySQL அட்மினிஸ்ட்ரேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரோட என்ன பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இந்த MySQL அட்மினிஸ்ட்ரேட்டரோட என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா இன் ஜென்ரல்
there exists a role known as database administrator, அதாவது TBA அப்படிங்கிறாங்க. database administrator அப்படிங்கிறான். to take care configuration, அதாவது கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, அது கான்ஃபிகரேஷன் கட்டமைப்பு, இன்ஸ்டாலேஷன்னா நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி அண்ட் டேட்டா பேக்கப், இது எல்லாம் யாரோட வேலைன்னா இந்த TBA, அதான் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறோம். இதெல்லாம் TBA வந்து கோர்சஸ் ஸ்கில் த டேட்டா பேக்கப் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது. இந்த TBA வந்து எதுக்கு மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஸ்கில்டு ஆன் டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுறதுக்கான டேட்டாபேஸ் கொரிஸ் வந்து எழுதுறதுக்கு வினவல் உருவாக்குறதுக்கு அண்டு ஆர்டிபிஎம்எஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி, எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அதையும் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அண்டு நெட்வொர்க்கிங், இது எல்லாத்துலேயும் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்கில்லாக இருக்குங்க. எல்லாத்தையும் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணி எப்பயுமே அதை டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக அதை வச்சுக்க முடியும், உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவரோட பிரைமரி டாஸ்க் இஸ் த கிரியேஷன் ஆஃப் நியூ யூசர். இவர் என்ன ஒர்க்கு அவர் என்ன பண்ணுவார், இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நியூ யூசரை வந்து கிரியேட் பண்ணுறது அண்டு ப்ரொவைடிங் தெம் வித் அக்சஸ் ரைட். மற்றவங்களுக்கெல்லாம் எதெல்லாம் நீ அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரைட்ஸை வந்து கொடுக்குறது யாருன்னா இவர் தாங்க. புதுசாக ஒரு யூசரை உருவாக்குறத மற்றவங்களுக்கு அந்த யூஸ் பண்ண ஆல்ரெடி உள்ள யூசருக்கு எதெல்லாம் நீ யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ரைட்ஸை கொடுக்குறது யாரோட வேலை, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை, TBA அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா TBA அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ கிரியேட்டிங் நியூ யூசர் அக்கௌண்ட் டு MySQL யூஸ் பண்ணி நம்ம என்ன போகிறோம், ஒரு நியூ யூசர் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? MySQL வந்து எப்படி ஒரு நியூ யூசர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். In MySQL database there exists in table named userங்கிற ஒரு டேபிள்ஸ் ஏற்கனவே இருக்கும். The newly created account must have an entry in the user table. அப்போ நியூவாக என்ன போகிறோம், ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம், இந்த யூசருங்கிற டேபிளில் ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ கன்சிடர் த அட்மின்ஸ் கிரியேட் ஆன் அக்கௌண்ட் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இப்போ அட்மின் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறாங்க, எது என்ன ஆச்சுன்னா வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறாங்க. இந்த யூசர் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவேட்டட் வித் வேரியஸ் அக்சஸ் ரைட்ஸ். என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு என்னது யூசர் அக்கௌண்ட்டுக்கு என்னது வேரியஸ் அக்சஸ், அதாவது அவங்களுக்கு என்னென்னா எதெல்லாம் அக்சஸ் பண்ணலாம் அந்த உரிமையோட என்ன பண்ணுறோம் இந்த ரைட்ஸை வந்து இது செயல்படுத்தப்படும். ரைட்டுங்களா? இப்போ எது அப்படின்னா லைக் இன்சர்ட், செலக்டு, அப்டேட், இது 3 தான் பண்ணலாம். என்னென்னா இன்சர்ட்டு, செலக்டு, அப்டேட், இது 3 என்ன வச்சு பண்ணிக்கலாம், அவங்க அந்த ரைட்ஸோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் த யூசர் டேபிள் எஸ் த ஃபாலோயிங் ஃபீல்டு. அதாவது அந்த யூசர் டேபிளில் வந்து என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது அப்படின்னா காஸ்ட்டுங்கிறது, அதாவது அடுத்து நேமு, அடுத்து பாஸ்வேர்ட் அண்டு செலக்ட் ப்ரைவேட், அடுத்து இன்சர்ட் ப்ரைவ் அப்படின்னு கொடுத்துருக்கு, அண்டு அப்டேட் ப்ரைவ் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த டேபிள்ஸில் இருக்குது, யூசர் டேபிளில் இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா இந்த யூசர் டேபிளில் வந்து இந்த MySQL யூஸ் பண்ணி ஒரு இன்சர்ட் எப்படி பயன்படுத்தி புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். The new user account is added with the values to user table using following insert query in MySQL database. இன்சர்ட்ங்கிற கொரியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு யூசர் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் யூசர் டேபிளில் அப்படிங்கிறத பார்க்கலாம். The syntax for inserting record, insert into table name. சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. இன்சர்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறோம், இன்சர்ட் அடுத்தப்புறம் ஸ்பேஸ் விட்டு இன்டூ அப்படிங்கிறோம், இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். இன்சர்ட் இன்டூ டேபிளோட நேம்ங்க, என்ன டேபிள் நேமோ அந்த டேபிள் நேம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டேபிள் நேமுக்குள்ளே பேராமீட்டர் 1, பேராமீட்டர் 2, பேராமீட்டர் 3 கொடுத்துருக்காங்க. அது க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து வேல்யூஸ், அதில் என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க, வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 அண்ட் ஸோ ஆன், எத்தனை வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். அது மாதிரி பேராமீட்டர் எத்தனை வேணும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டில் என்ன வைக்கிறோம் அப்படின்னா செமிகோலன். ஒவ்வொருட கொரியில லாஸ்ட்டில் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன வைக்கணும் செமிகோலன். அதான் ஆல் த கொரிஸ் இன் SQL வில் டெர்மினேட்டட் வித் செமிகோலன். செமிகோலன் லாஸ்ட் எல்லா கொரியிலும் என்ன ஆகணும் முடியணும். அப்போ அந்த மாதிரி கொடுத்தோம்னா இதில் வந்து பாருங்கள் இந்த MySQL அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, கொரிஸ் எப்படி அப்புறம் பாருங்கள் MySQL, அதில் போயிட்டு இன்சர்ட் இன்டூ யூசர், இந்த டேபிளில் ஆட் பண்ண போகிறோம் யூசருங்கிற டேபிளில்.
யூசருங்கிற டேபிளில் அதில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது அப்புறம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நேம், அடுத்து பாஸ்வேர்ட், செலக்ட் ப்ரைவேட், அடுத்து இன்சர்ட் ப்ரைவேட், அப்டேட் ப்ரைவேட். இதெல்லாம் என்னதுன்னா நம்ம மேலே வரக்கூடிய பேராமீட்டர். இந்த யூசர் டேபிள் எதெல்லாம் ஃபீல்டு இருக்கோ எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க பேராமீட்டர்ஸ். அண்டு வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் அந்த காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோக்கல் கோஸ்ட் அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க, எத்தனை பேராமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இதில் எல்லா பேராமீட்டருக்கும் நம்ம என்ன ஒன்று வேல்யூஸ் கொடுக்கணும். லோக்கல் கோஸ்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கெஸ்ட் 1 2 3 ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செலக்ட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பர்மிஷன் என்னது ஒய் அப்படின்னா எஸ்ன்னு அர்த்தம். இது 3க்கு என்னது ஓகேன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்னா எஸ்ன்னு அர்த்தம், நோ என்ன கொடுத்தா அது நோ. அப்போ லோக்கல் கோஸ்டோட நேம் வந்து போஸ்டோட நேம் இது கொடுத்துருக்காங்க. லோக்கல் கோஸ்ட்னு நேம் வந்து கெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டோட வந்து பாஸ்வேர்டே கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கெஸ்ட் 1 2 3 கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு என்ன பண்ணிக்கலாம், கெஸ்ட் 1 2 3 நம்ம எப்படி வேணுமோ பேர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த செலக்ட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, இப்போ அப்டேட் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒய்னு சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செமிகோலன். இதுதான் கொரிஸ். அப்போ கொரி ஓகே 1 ரோ அஃபெக்டட் 0.220 செகண்ட். அதில் வந்து என்னது 1 ரோ வந்திருக்கு. தி ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளைஸ் தி கொரி இஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் த டைம் இன் செகண்ட்ஸ். இந்த செகண்டுக்குள்ளே இந்த 20 செகண்ட்ஸ்க்குள்ளே 20 செகண்டில் 0.20 செகண்ட் அதுக்குள்ள வந்து என்ன ஆகுது, இன்னும் ஒரு கொரிஸ் வந்து ஆட் ஆகிருங்க அந்த கொரிக்குலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதற்கான நேரத்தையும் டக்குன்னு குறிச்சிடும். எவ்வளோ டயத்தை ஒதுக்கிருக்குங்கிறதையும் நம்மளுக்கு என்ன ஆகும் கொடுத்துரும். ஓகேங்களா? அடுத்து மை எஸ்கியூஎல் ப்ளஸ் ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்க போகிறோம். above command is executed after every new account creation. நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கமாண்ட் என்னது எல்லாத்துக்கும் அப்புறம் கண்டிப்பாக என்னது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? எவரி அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் கமாண்ட் இஸ் சிமிலர் டு rebooting the server so that newly created account and access the privileges are updated in the server. அதாவது இது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரீபூட்டிங் மாட்டாங்க. இப்போ சப்போஸ் ஏற்கனவே நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் என்ன ஆகும், மறுபடியும் அந்த யூசருங்கிற டேபிளில் போய்ட்டு என்ன ஆகும், ஆட் ஆகும். கிரியேட் பண்ண அக்கௌண்ட் பேர் என்ன ஆகும், ஆட் ஆகி அந்த அக்சஸ் ப்ரிவிலேஜ் அது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாத்தையும் என்ன ஆகும், சர்வரில் வந்து அப்டேட் ஆகிடும். இந்த மேனுவல் சர்வர் ரீபூட்டிங் இஸ் அவாய்டட் பை திஸ் கமாண்ட். இது என்ன ஆகும், அதாவது மேனுவலாக சர்வர் வந்து ரீபூட்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்கான என்னது இந்த கமெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். மேனுவலாக மறுபடியும் ஆகாமல் அதாவது ரீபூட்டிங் ஆகிறதுக்கு அவாய்ட் பண்ணும். இந்த இன்சர்டட் ரெக்கார்ட் இஸ் retrieved using select query and the structure zone. அதாவது செலக்ட் கொரியை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் அதை நம்ம பார்க்கலாம். அதான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மை எஸ்கியூஎல் அப்படிங்கிற இதில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பாருங்க, செலக்ட்னு கொடுக்குறோம், ஸ்டார் ஃப்ரம் யூசர், இது டேபிளோட நேம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னா யூசருங்கிறதுல நம்ம என்ன பண்ண எல்லாத்தையும் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னா அது என்னென்ன ஃபீல்டு இருக்குது எல்லாத்தையும் காமிக்கும். இல்லை பர்டிகுலர் ஃபீல்டு வேணுமானா நம்ம பார்த்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசருங்கிற டேபிளில் வேர் எல்லா யூசருங்கிற டேபிளில் நிறைய பேர் இருக்கும். அத்தனை பேரையும் நம்ம காமிக்க முடியலை. அங்கே ஒரு கண்டிஷன் வைக்கிறோம். அதுக்கு தான் என்னது வேர். இதெல்லாம் நீங்கள் போக போக தெரிஞ்சுக்கலாங்க. செலக்ட்னா என்ன, வேர்னா என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்டார்னாலே அந்த டேபிள் என்ன இருக்கோ எதில் அந்த யூசருங்கிற டேபிளில் ஃப்ரம் யூசர், இந்த யூசருங்கிற அந்த டேபிளோட நேம், அந்த யூசருங்கிற டேபிளில் எத்தனை ஃபீல்டு இருக்குதோ எல்லா ஃபீல்டையும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்னு கொடுக்கலாம். இல்லை சார் எனக்கு நேமு டேட் ஆஃப் பர்த் எதாவது வேணும்னா நேம் காமா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா நேம் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் காமிக்கும். ஓகேங்களா? அது கொடுத்துட்டோம். யூசருங்க டேபிளில் எத்தனை இருக்கோ எல்லாம் காமிக்கி அதுலேயே ஒரு கண்டிஷன் வைக்கிறோம். அதான் வேர் கண்டிஷன். வேர் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் ஈக்குவல் டு கெஸ்ட். அப்போ நம்ம எல்லா பேரும் ஒரு 50 யூசர் இருந்தாலும் 50 யூசர் நம்மளுக்கு வேண்டியதில்லை. நேம் வந்து யார் பேர் இருக்காங்க, கெஸ்ட்டுங்கிற பேரில் யார் இருக்காங்களோ அவங்க நேமை மட்டும் காமிக்கலாம். அப்போ பாருங்கள் அதில் வந்து கொடுக்கும்போது ஒரு நியூவாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் இருந்துச்சு, போஸ்ட்டுங்கிறது ஒன்று இருந்துச்சு, நேமு, பாஸ்வேர்டு, செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்சர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ் இதெல்லாம் இருந்துச்சுங்க. இதில் வந்து கீழே வேல்யூஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், லோக்கல் கோஸ்ட்னு கொடுத்துருந்த நேமு, சாரி கோஸ்டோட நேமு,
நேம் வந்து கெஸ்ட்னு கொடுத்துருந்தோம், பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருந்தோம். ஆனால் அது பாஸ்வேர்டு வந்து இங்கே பாஸ்வேர்டாக காட்டாது, அதற்கான சிம்பிளாக மாற்றி வேற எதாவது காட்டும். ஏன்னா அது அந்த மாதிரி கொடுத்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் பாஸ்வேர்டை பார்த்துட்டு ஆளாளுக்கு அதை இதில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ அந்த என்னோட பாஸ்வேர்டை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் என்னோட பாஸ்வேர்டில் லாகின் ஆகி ஏதாவது தப்பு பண்ணிட்டு போய் என்னை மாட்டிட்டு போயிருங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து செலக்ட் ப்ரிவிலேஜ் இதெல்லாம் என்னது எஸ்எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதான் இதில். அப்போ இந்த MySQLங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் செக்யூராக இருக்கும். இஸ் ப்ரொவைட் ஃபங்க்ஷன் என்கிரிப்ட் த பாஸ்வேர்டை வந்து என்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கும். அதாவது மாற்றி அனுப்பி வைக்கும். இப்போ நம்ம இந்த பாஸ்வேர்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு கெஸ்ட் 1 2 3 கொடுத்தாங்க. வேல்யூ கிரியேட் பண்ணும்போது கெஸ்ட் 1 2 3 உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். அதை வந்து என்கிரிப்டட் பண்ணி அந்த ஸ்டோர்டஸ் ஏதாவது நம்பர்ஸ் ஏதாவது வேறு தான் மாற்றும். அதை என்கிரிப்ஷன் பண்ணும். என்கிரிப்ஷனுங்கிறது டெக்னாலஜி. அதாவது நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா அது என்கிரிப்ட் பண்ணிச்சுன்னா அது வேறு சிம்பிளாக மாற்றி கொடுக்கும். கம்ப்யூட்டர்னு கொடுத்தா கம்ப்யூட்டர்னு காட்டாது, வேறு எழுத்தாக காமிக்கும். அதே மாதிரி டிகிரிப்ஷன் பண்ணோம்னா அது மறுபடியும் என்ன கம்ப்யூட்டரை மாற்றி காமிக்கும். அந்த மாதிரி உள்ளது. அதுதான் இந்த பேராமீட்டர்ஸ் செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்செர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ் இதெல்லாம் ப்ரிவிலேஜ் செட் ஆஃப் நியூ யூசர் இதெல்லாம் வச்சு நியூ யூசர் கிரியேட் பண்ணால் இந்த ஃபிளாக் இஸ் செட் அஸ் ஒய் அப்படின்னா அக்சஸ் கிராண்டட். ஒய்ன்னு கொடுத்தோம்னா அக்சஸ் பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபிளாக் இஸ் செட் என் அப்படின்னு கொடுத்தோன்னா அக்சஸ் டெனிடு. நீங்கள் என்ன கொடுத்தா என்ன முடியாது, நீங்கள் அதை எடுக்க முடியாது. இப்போ செலக்ட்டுங்கிறது எஸ்ன்னு கொடுத்துட்டு இன்செர்ட்டில் வந்து நோ என்னு கொடுத்தோன்னா நீங்கள் செலக்ட் பண்ண முடியுமே தவிர இன்செர்ட் பண்ணவே முடியாது. அதுதாங்க இதில் உள்ளது. ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ் அவைலபிள் இன் MySQL என்னென்ன MySQL எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ ப்ரிவிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்னு இருக்குது, ப்ரிவிலேஜஸ் இருக்குது. இதில் யூசர் கேன் செலக்ட் ரோ ஃப்ரம் டேட்டாபேஸ் டேபிள். யூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம், எந்த டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து ரோஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாபேஸ் டேபிள்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் ப்ரேவ் அப்படிங்கிறப்ப டேட்டாபேஸ் டேபிளில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எத்தனை ரோஸ் வேணுமாலும் என்ன பண்ணிக்கலாம், யூசர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்டேட் ப்ரிவிலேஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் வேணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட்டாபேஸ் டேபிளில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், மாற்றலாம். இப்போ செல்லத்துறை அப்படிங்கிறது வந்து சி போடாம மட்டும்னா மறுபடியும் பண்ணிக்கலாம் சி செல்லத்துறை அந்த மாதிரி மாற்றிக்கலாம். சேலரி வந்து 15,000 கொடுத்துருக்கேன், இல்லை 20,000 மாற்றணும் அப்படின்னா 20,000 மாற்றலாம். அந்த மாதிரி எந்த ரோல் வேணும் மாற்றிக்கலாம். டெலீட் ப்ரிவிலேஜ் யூசர் கேன் டெலீட் த ரோஸ் ஆஃப் டேட்டாபேஸ் டேபிள் உள்ளதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த ரோஸ் தேவையில்லை அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். கிரியேட் ப்ரிவிலேஜ் யூசர் கேன் கிரியேட் ஏ நியூ டேபிள்ஸ் இந்த டேட்டாபேஸ். அது என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் ப்ரிவிலேஜ்ங்கிறது நியூவாக ஒரு டேபிள்ஸை வந்து அந்த டேட்டாபேஸில் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்டர் ப்ரிவிலேஜ் யூசர் கேன் மேக் சேஞ்சஸ் டு த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். இந்த டேட்டாபேஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், டேட்டாபேஸில் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மார்க் 2 மார்க் 3 அது மாதிரிலாம் இருக்கும். அது ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆல்ட்ரு பண்ணலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ் அவைலபிள் இன் MySQL. இதெல்லாம் நீங்கள் ஒன்று படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கிளாஸில் இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டுங்க. தேங்க்யூ.